உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாடு முழுவதும் 7 பிரத்யேக அதிவேக ரயில் வழித்தடங்களை உருவாக்கும் வகையில் சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புல்லட் ரயில் திட்டத்தை ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் முதல் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் வேகமெடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் முதல் முன்மாதிரி ரயில் தொகுப்பு 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தயாராகும் என பொதுத்துறை நிறுவனமான BEML தெரிவித்திருக்கிறது. பெங்களூருவில் உள்ள BEML நிறுவனத்தின் ஆதித்யா தொழிற்சாலையில் இந்த அதிவேக ரயில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த உற்பத்தி மையத்தை திறந்து வைத்தார். தற்போது ரயிலின் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முன்மாதிரி ரயில் தயாரான பிறகு அது குஜராத்தின் சூரத் நகரில் தேசிய அதிவேக ரயில் கழகம் உருவாக்கி வரும் பராமரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கு விரிவான சோதனைகள் மற்றும் பரிசோதனை ஓட்டங்கள் நடத்தப்படும். தொழிற்சாலை சோதனைகள், டெப்போ சோதனைகள் மற்றும் பிரதான வழித்தட சோதனைகள் என பல்வேறு கட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலான B28ஐ 2027 மார்ச் மாதத்திற்குள் தயாரிக்க ரயில்வே அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் இந்த ரயில் பாரத் மேட் புல்லட் என்ற பெயரின் சுருக்கமாக B28 என அழைக்கப்படுகிறது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை கடந்த 2024 அக்டோபரில் BEML நிறுவனத்திற்கு 2 அதிவேக ரயில் தொகுப்புகளை வடிவமைத்து தயாரிக்கும் ஒப்பந்தத்தை வழங்கியது. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக சூரத் வாபி இடையேயான 97 கிலோமீட்டர் நீள பாதையில் B28 ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. இந்த சேவையை 2027 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் முதல் முறையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் புல்லட் ரயில் நாட்டின் ரயில்வே தொழில்நுட்ப திறனை உலகரங்கில் எடுத்துக் காட்டும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது.